ஸோ இன்னைக்கு உமன்ஸ் ஐபிஎலோட ஃபைனல் மேட்ச் டெல்லி கேபிட்டல் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச். ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ரெண்டு டீமுமே ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாகவும் ரெண்டுமே பயங்கரமான ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் உள்ள டீம் தான். ஸோ அதில் எஸ்பெஷலி நம்ம மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த டாப் 4 இருக்காங்க பாருங்க, அந்த டாப் 4 நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் முக்கால்வாசி மேட்சை வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த டாப் 4மே வந்து அந்த 10 ரன் ரேட், அந்த டாப் 10 ரன் லிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டாப் 10ல இவங்க 4 பேருமே இருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங்ல இருந்து அடுத்த 2 டவுன் வர 4 பேருமே இருக்காங்க ஒரு பக்கம். அதுல மும்பை வந்து ஜெயிச்ச எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டீமே வந்து ஆல் அவுட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி பவுலிங் போட்டிருக்காங்க ஒரு பக்கம். ஸோ அவங்க வின் பண்றது எல்லாமே பயங்கரமான வின்னு. ஸோ எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே பண்ணி காட்டுற அணி தான் மும்பை இந்தியன்ஸா இப்போ வரைக்கும் இருக்காங்க. பட் மேட்ச் தோத்த 2 மேட்சுமே கூட ஸோ அவங்க ஈஸியா விட்டு கொடுக்கல. ஸோ அந்த போராடி நாங்கள் கடைசி வரையும் போராடுவோம், கடைசி வரையும் வருவோம் அப்படின்ற மாதிரி கடைசி வரையுமே போராடி தான் அந்த 2 மேட்சும் தோத்துருக்காங்களே தவிர ஈஸியாக விட்டு கொடுக்குற விதத்துலலாம் மும்பை இந்தியன்ஸ் இந்த உமன்ஸ் ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி அந்த டாப் 4ம் வந்து பயங்கரமான இதில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங்கில் வந்து அந்த 4 பேர் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் மட்டும்தான் யூபி வாரியர்ஸ், மிச்சம் 4 பேருமே அந்த டாப் 5ல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் தான் அந்த பர்பிள் கேப்புக்கு போட்டா போட்டி இருக்கு. ஸோ எதனா அந்த 4 பவுலர் எதனா ஒருத்தர் 2-3 விக்கெட் எடுத்தாலுமே அந்த பர்பிள் கேப் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இதுவை பொறுத்தவரையும். ஸோ அதில் ஈஷாக்கா இருக்கட்டும், அமலியாக்காரா இருக்கட்டும், ஈலி மேத்யூஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போன வாட்டி ஆட்ரிக்கு அந்த ஒரே ஓவரில் மேட்ச் அப்படியே திருப்பி போட்டாங்க. ஸோ ஈலி மேத்யூஸ் ஒரு பக்கம் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் பவுலிங்கில் வந்து அதை ஈக்குவல் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் விட்டதை இதில் பிடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இது வரைக்கும் ஆடின மேட்ச் இல்லை, கிட்டத்தட்ட 66 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் தரப்புல. ஹையஸ்டா ஒரு டீம் எடுத்த விக்கெட்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் முதல் இடத்துல இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 41 விக்கெட் வந்து ஸ்பின் பவுலிங்ல, 25 விக்கெட் வந்து ஸ்பேஸ் பவுலிங்ல. ஸோ அதில் பாத்துங்க ஸ்பின் அந்த 3 பேர், அந்த 3 ரோசஸ் மாதிரி அந்த 3 பெண்கள் வந்து பயங்கரமா ஆப்போனன்ஸை வச்சு செய்யறாங்க ஒரு பக்கம். பட் இன்னைக்கு பொறுத்தவரையும் யார் அந்த பேட்டிங் சூஸ் பண்ணி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி சூப்பராக விளையாடுறாங்களோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் அணி அவங்களும் பயங்கரமான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பவர் பிளேயோட பார்ட்னர்ஷிப் மினிமம் 50 வருதுங்க. ஸோ அந்த பவர் பிளேலே 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் மெக்லானிங்காக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஷெஃபாலியா இருக்கட்டும், அந்த பவர் பிளேல அவங்க வந்து அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கம்ப்ளீட்டா ஒரு 50+ ரன்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க 2 பேர்கிட்ட இருக்கு. என்னதான் நீங்க 190 200 அடிச்சாலுமே அவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்கலன்னா மேட்சை அவங்க அசால்ட்டா முடிச்சுட்டு போயிடறாங்க. 10 ஓவர்லேயே அப்படியே கம்ப்ளீட்டா மேட்சை திருப்பி போட்டுறாங்க. ஸோ அந்த மெயின் அட்வான்டேஜ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஓப்பனர்ஸ் தான் டெல்லி. ஸோ இவங்க ஓப்பனர்ஸும் அதிரடியா இருந்தாலுமே டெல்லி ஓப்பனர்ஸ் கலக்குன்னு கலக்குறாங்க. ஸோ அந்த ஒருவேளை ஓப்பனிங் யாருன்னா ஒருத்தர் விக்கெட் போனாலுமே அடுத்ததை கேப்சி வராங்க, ஜெமிமா வராங்க, வந்து பயங்கரமா வச்சு செஞ்சு விட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லி டீமோட மெயின் அட்வான்டேஜ் அந்த பேட்டிங் லைனப் தான். ஸோ அந்த அதிரடி இன்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும்பா, கடைசி வரையும் என்ன ஆனாலும் இன்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும்பா அப்படின்ற மாதிரி. மும்பை இந்தியன்ஸ் வந்து கடைசியில் டெல்லி கேபிட்டல்ஸை ஜெயிக்கும் போது கூட, ஒரு டீம் கூட ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசி வரையுமே அவங்க எடுத்துட்டு போனாங்க. ஸோ 9th வரையுமே அவங்களோட பேட்டிங் லைனப் இருக்கு டெல்லி கேபிட்டல் பொறுத்த வரையும். ஸோ என்னதான் விக்கெட் எடுத்தாலும் கடைசியில் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸோட அணி இருக்கு இன்னொரு பக்கம். ஸோ அதில் எல்லாருமே பயங்கரமான ஹிட்டர்ஸ். பட் பவுலிங்கை பொறுத்த வரையும் டெல்லி டீம்ல கிட்டத்தட்ட கம்மி தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 35 விக்கெட் தான் 45 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 28 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலிங்லும் 17 விக்கெட் வந்து ஸ்பின் பவுலிங்லும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பவுலிங்கை மும்பைக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பவுலிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க நம்ம டெல்லி கேபிட்டல். பட் ஒரு அதிரடி பயங்கரம் காட்டணும்னா ஸோ அதில் வந்து டெல்லி கேபிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஓப்பனிங் எல்லாமே. பட் இன்னைக்கு டேவை பொறுத்தவரையும் யார் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அந்த ஸ்கோர் போர்டில் வந்து ப்ரெஷராக போட்டுட்டு அதை ஹேண்டில் பண்ணி சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அது யாராக இருந்தாலும் அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ண போகிறாங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான் என்னோட கருத்து. நான் இந்த பக்கம் போன வாட்டி மும்பை இந்தியன்ஸுக்கு இல்லை யூபி வாரியர்ஸ்க்கு இருந்தேன். பட் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டியும் நான் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இருக்க போகிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.